இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சர்க்கரை நோய். சர்க்கரை நோய் கட்டுக்குள் இருக்க இந்த ரெண்டு விஷயங்களும் தவறாம செய்யுங்க. அது என்ன விஷயம்? என்னென்ன விஷயங்கள், இந்த ரெண்டு முக்கியமான விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா சுகர் லெவல் உங்களுக்கு குறையுங்க. ஏன்னா நம்ம கிட்ட நிறைய பேர் சுகருக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறீங்க. ஸோ சுகருக்கான ட்ரீட்மெண்ட் நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா? இப்போ இந்த விஷயம் அடிஷ்னலா நீங்க செய்யுங்களேன், நல்ல கிடுகிடுன்னு உங்களுக்கு சுகர் லெவல் குறைய ஆரம்பிக்கும். என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே நீங்கள் மெடிசன்ஸ் எடுத்து இயற்கையான வழிமுறையில் மருந்துகளே இல்லாமல் சுகர் லெவலை குறைச்சாவே போதுங்க அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க. அது முக்கியமாக அதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் உணவு முறை. அந்த உணவு முறையோடு சேர்த்து இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. என்னென்னா இது ஒரு கஷாயமாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை டீ மாதிரியும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போது இதை எப்படி நம்ம பயன்படுத்த போகிறோம், இது எந்த வகையில் நமக்கு சுகர் லெவலை குறைக்கும்ன்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதாவது கஷாய முறை அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் லெவலை இது நல்லாவே குறைக்குங்க. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். சித்தர்கள் அருளால தொடர்ந்து பல பதிவுகளில் சித்த மருத்துவம் தொடர்பான விஷயங்கள், ஆரோக்கிய வாழ்விற்கான தகவல்கள் எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சர்க்கரை நோய். சர்க்கரை நோய் கட்டுக்குள் இருக்க இந்த ரெண்டு விஷயங்களும் தவறாம செய்யுங்க. அது என்ன விஷயம்ன்றது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னென்ன விஷயங்கள், இந்த ரெண்டு முக்கியமான விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா சுகர் லெவல் உங்களுக்கு குறையுங்க. ஏன்னா நம்ம கிட்ட நிறைய பேர் சுகருக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறீங்க. ஸோ சுகருக்கான ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க இல்லையா? இப்போது இந்த விஷயம் அடிஷ்னலாக நீங்கள் செய்யுங்களேன், நல்ல கிடுகிடுன்னு உங்களுக்கு சுகர் லெவல் குறைய ஆரம்பிக்கும். என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே நீங்கள் மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருப்பீங்க, இல்லை சித்த மருந்துகள் எடுத்துகிட்டு இருப்பீங்க. இதில் தவறாமல் இந்த மருந்துகளோடு சேர்த்து இதையும் எடுத்துக்கோங்க. நிறைய பேருக்கு சொல்கிறீங்க, எனக்கு இயற்கையான வழிமுறையில் மருந்துகளே இல்லாமல் சுகர் லெவலை குறைச்சாவே போதுங்க அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க. அது முக்கியமாக அதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் உணவு முறை. அந்த உணவு முறையோடு சேர்த்து இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. என்னென்னா இது ஒரு கஷாய முறை. இது கஷாயமாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை டீ மாதிரியும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போது இதை எப்படி நம்ம பயன்படுத்த போகிறோம், இது எந்த வகையில் நமக்கு சுகர் லெவலை குறைக்கும்ன்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதாவது கஷாய முறை அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் லெவலை இது நல்லாவே குறைக்குங்க. ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் லெவல் நமக்கு குறையணும்னா என்ன பண்ணணும்? குளுக்கோஸ் செல்களுக்குள்ளே போக ஆரம்பிக்கணும். ஸோ இன்சுலினோட பைண்ட் ஆகி செல்களுக்குள்ளே போக ஆரம்பிச்சுது அப்படின்னா நம்ம பாடிக்கு தேவைப்படுற எனர்ஜி, உடலில் நடக்கக்கூடிய மெட்டபாலிசம் எல்லாத்துக்கும் குளுக்கோஸ் போய் சேர ஆரம்பிச்சிடும். இப்போது இதுக்கான அந்த குளுக்கோஸ் போய் சேர்வதற்கான இன்சுலின் தூண்டக்கூடிய இந்த ஒரு கஷாயத்தை காலையில் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்டர்லைன் டயபிட்டிஸ் இருக்கிறவங்களா இருக்கலாம். அதாவது டயபிட்டிஸ்க்கு முன்னாடி ஸ்டேஜ், ப்ரீ டயபிட்டிக் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியும் இருக்கலாம். வருஷக்கணக்கில் எனக்கு சுகர் இருக்குங்க அப்படின்னு அவதிப்படுறவங்களாகவும் இருக்கலாம். ஸோ இவர்களுக்கு எல்லாமே இந்த ஒரு வழிமுறை சிறப்பானது. இதுக்கு என்ன தேவை அப்படின்னா, இலுப்பை மரம் இருக்கு பார்த்தீங்களா, இதனோட பட்டை. இது எங்கெங்க கிடைக்கும்? இது புதுசாக இருக்கே, புதுசாலாம் இல்லைங்க. இலுப்பை மரம் அப்படின்னு சொல்றது சாலை ஓரங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் பெரிய பெரிய இடங்கள்ல எல்லாமே தனிச்சு ஒரு மரம் நிற்கும். நிறைய ஊர்களில் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் அந்த நிலங்களில் சும்மா இருக்கக்கூடிய அந்த நிலங்கள்லாம் நிறைய இந்த மரங்கள் இருக்கும். இனிப்பானது. இதிலிருந்து நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பூவை எடுத்து சர்க்கரைக்கு பதிலாக யூஸ் பண்ணுவாங்க. இதுல இருந்து எண்ணெய் எடுப்பாங்க, இலுப்பை எண்ணெய். அவ்வளவு நல்லது, தெய்வீகத்தன்மை நிறைந்தது. இதுல தீபம் ஏற்றி பாருங்களேன், உங்களுக்கு நினைத்த காரியம் கைகூடும். அந்த எண்ணெய் எடுத்துட்டு மீதி இருக்கக்கூடிய பின்னாக்கு இருக்கு பார்த்தீங்களா, இதுவுமே மருத்துவ குணம் நிறைஞ்சதுங்க. இதனோட இந்த மரப்பட்டை இருக்கு பாருங்க, நாட்டு மருந்து கடைகள்ல உங்களுக்கு கிடைக்கும். இந்த இலுப்பை மரப்பட்டை இருக்கு பார்த்தீங்களா, இந்த பட்டையை நம்ம பயன்படுத்தும் போது உடல் அளவில் நிறைய மாற்றங்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதாவது உடல் அளவில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது சுகர் லெவல் நமக்கு மெயின்டைன் ஆக ஆரம்பிக்குது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சுகர் லெவல் நல்லா மெயின்டைன் ஆக ஆரம்பிக்குது. இதனோட சேர்த்து ரத்த சர்க்கரை அளவு நமக்கு குறைய ஆரம்பிக்கும். சரி, இந்த கஷாயம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னா, மரப்பட்டையை வாங்கிட்டு வீட்லேயே நம்ம அம்மியில் வச்சு இடித்தாலே 1-2 இடிச்சுக்கலாம். சரிங்களா? இல்லை உரல்ல போட்டு கூட நீங்கள் இடித்து எடுத்துக்கலாம்.
ஒன்று ரெண்டாக இடித்து எடுத்து வச்சுக்கோங்க. அந்த இடித்ததை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு நம்ம 4 கிளாஸ் தண்ணீரில் இந்த 1 ஸ்பூன் அளவு இலுப்ப மர பட்டை இருக்குது பாருங்கள், இதை நம்ம பவுடரை போட்டுட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போடணும். மஞ்சள் பொடி எதற்காக அப்படின்னா கால்களில் நரம்புகள் பாதிக்காமல் இருப்பதற்கு. டயபெட்டிக் அல்சர் நிறைய பேருக்கு வரங்க, இந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். அதாவது ரத்த ஓட்டம் சீராக இருக்க, நம்ம ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற, டயபெட்டிஸ்னால டயபெட்டிக் நியூரோபதி வராமல் இருக்கிறதுக்கு இல்லை நெஃப்ரோபதி கண்டிஷன் வராமல் இருக்கிறதுக்கும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்போ சிறுநீரகங்கள் நன்றாக செயல்பட, நரம்புகள் பலமாக இருக்க தாராளமாக இதை நீங்கள் பயன்படுத்தலாங்க. ஸோ இந்த கஷாயத்தை நல்லா கொதிக்க வச்சுட்டு 1 டம்ளர் வந்தோடனே காலையிலே குடிச்சிடணும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு வாங்க, நல்ல ரிசல்ட் இருக்கும். ஒரு 10 நாட்கள்லேயே நீங்கள் அதை திரும்ப சுகர் செக் பண்ணி பாருங்களேன், நல்லாவே குறைஞ்சிருக்குங்க. இதனால் சுகர்னால எனக்கு வந்து ஒரு டயர்ட்னஸ் தெரியுது, நரம்பு தளர்வு மாதிரி இருக்குது, கை கால்களில் நடுக்கம் இருக்குது அப்படின்னா பயப்படாதீங்க, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். 2வது முக்கியமான விஷயம், 2 விஷயம் நான் சொன்னேன். 2வது முக்கியமான விஷயம், இரவு நீங்கள் தூங்க போகும்போது செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதில் என்னங்க நம்ம செய்ய போகிறோம், இரவு தூங்கும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை, இந்த ஒரு மூலிகையை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும் சுகர் லெவல். அதாவது பிஞ்சு கடுக்காய், கடுக்காய் பொடி நிறைய பேர் நீங்கள் சாப்பிடுவீங்க. அதே மாதிரி பிஞ்சு கடுக்காய் பொடி எடுக்கிறதுனால நமக்கு சுகர் லெவல் மெயின்டைன் ஆகுது, அதிகரிக்காமல் குறைய செய்து. நிறைய பேருக்கு நம்ம கட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் குறைய ஆரம்பிக்கும். கட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டிபேஷன் இருக்கா, கவலையே வேண்டாங்க, பிஞ்சு கடுக்காய் பொடியை நம்ம பயன்படுத்தலாம். இந்த பிஞ்சு கடுக்காய் பொடி 100 கிராம் அளவுக்கு பிஞ்சு கடுக்காய் பொடி எடுத்து வச்சுக்கணும். 20 கிராம் இதனோட சீரகம் பொடி கலந்துடணும். ஸோ பிஞ்சு கடுக்காய் பொடி, 20 கிராம் சீரகப்பொடி, அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து வெந்நீரில் கலந்து நைட்டே குடிக்கணும். நைட்டு குடிக்கிறதுனால மலச்சிக்கல் இருக்காது. சுகர் பேஷண்ட்ஸ் நிறைய பேருக்கு மலச்சிக்கல் இருக்குன்னு சொல்வீங்க, இரவு சரியாக தூக்கம் வரல, வயிறு உப்புசம், வாயு தொந்தரவு, இது எல்லாமே நம்ம சொல்கிறீங்க இல்லையா, இது எல்லாமே உங்களுக்கு சரியாகிறதுக்கு தாராளமாக இதை நீங்கள் பயன்படுத்தலாங்க. அப்போது உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு நமக்கு குறையணும் அப்படின்னாலோ, இல்லை அடுத்ததாக மலச்சிக்கல் தொந்தரவு இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாலோ இந்த 2 விஷயத்தை தவறாமல் பயன்படுத்திட்டு வாங்க. இதனோட அடிஷ்னலாக நம்ம என்னென்ன பண்ணலாம், கண்டிப்பாக வாக்கிங், நடைப்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நடைப்பயிற்சி கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதனோட நம்ம கொஞ்சம் எக்ஸசைஸ், தரையில் உட்கார்ந்து சாப்பிட்றது, தோப்புக்கரணை போடுறது, சூரிய நமஸ்காரம் பண்ணுறது, அதுக்கு அடுத்தது பிராணாயாமம், இது எல்லாமே சுகர் லெவலை நல்லா நமக்கு குறைச்சி தரக்கூடியது. உடலில் இழந்த ஆற்றல் திரும்ப வர்றதுக்கு, சுகர் வர்றதுக்கு முன்னாடியோ நான் எப்படியெல்லாம் ஆக்டிவாக இருந்தேன், எவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தேன், எவ்வளோ வெயிட் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க. ஸோ வெயிட் லாஸ் ஆகுது, சுகர் வந்ததுக்கப்புறம் நம்ம உடல்லே நரம்புகள் மொத்தமாக தளர்வு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அப்போது இந்த காலையில் நம்ம சொன்ன மாதிரி இலுப்ப பட்டையும் மஞ்சளும் சேர்த்த கஷாயம் குடிச்சிட்டு ஈவினிங் நம்ம படுக்க போகும்போது பிஞ்சு கடுக்காயோட சீரகமும் சேர்த்து நம்ம சாப்பிடணும். நான் சொன்ன அளவுப்படி சாப்பிட்டுக்கிட்டே வாங்க, ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு குறையும். முக்கியமாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப முக்கியம். நிறைய பேர் ஒபிசிட்டி அப்படின்னு சொல்கிற இந்த உடல் பருமனால் சர்க்கரை நோய் இருக்குன்னு சொல்வீங்க. அவர்களுமே இந்த சின்ன சின்ன பயிற்சிகள் செய்யும்போது 1 மாதம் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்கினேன், உங்களுக்கு சுகர் லெவல் குறைஞ்சி உங்கள் மருந்து மாத்திரைகள் அப்படின்றது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்துடலாம். ஸோ இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.